அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி ரெவென்யூ ஹிட்ஸ் ரெக்கார்ட் 2.43 லேக் crore இன் ஏப்ரல் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மந்த்லி ஒவ்வொரு மந்த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் எவ்வளோ ஜிஎஸ்டி கலெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற டேட்டாவ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அதன் அடிப்படையில பார்க்குறப்ப பொதுவாவே நமக்கு ஏப்ரல் மாசம் அப்படிங்கிறது ஏப்ரல் மாசம் வரக்கூடிய ஜிஎஸ்டி டேட்டா அப்படிங்கிறது எப்பயுமே அதிகமா தான் இருக்கும். ஓகேவா? இப்ப ஏப்ரல் 2024ல பார்த்தீங்கன்னா, 2.1 லேக் crore இருந்துச்சு. ஏப்ரல் 2025ல வந்து பார்த்தீங்கன்னா, 2.37 லேக் crore இருந்துச்சு. ஓகேவா? இதுதான் இருக்கறதுலயே ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருந்தோம் இதுக்கு முன்னாடி. இப்போ அந்த இதையுமே பீட் பண்ணிட்டு ஏப்ரல் 2026ஓட ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து 2.43 லேக் crore வந்திருக்கு. 2.43 லட்சம் கோடி ஏப்ரல் 2026ஓட ஜிஎஸ்டி கலெக்ஷனா இருக்கு. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா, ஜூலை 2017ல இருந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து ஆரம்பிச்சிருக்கும். அந்த இதுல இருந்து பார்க்குறப்ப இதுதான் வந்து இருக்கறதுலயே ஹையஸ்ட். அது மட்டும் இல்லாம நமக்கு செப்டம்பர் 22, 2025ல ஜிஎஸ்டி டாக்ஸ் ரேட்ட கூட மாத்திருப்பாங்க. ஓகேங்களா? 5, 12, 18, 28 இருந்தத 5%, 12% மட்டும் தான் இருக்கும். சாரி 5%, 18% தான் இருக்கும் அப்படிங்கிறத மாத்திருந்தாங்க. இல்லையா? அதுக்கப்புறமும் கூட ஜிஎஸ்டி கலெக்ஷன் இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? 5%, 18% அப்படிங்கிற டாக்ஸ் ஸ்லாப் மட்டும் தான் இருக்கு. அத தாண்டி சின்கூட்ஸ்க்கு ஒரு 40% வச்சிருக்காங்க. ஓகேவா? சின்கூட்ஸ் அப்படின்னா, இந்த சிகரெட், டொபாக்கோ, பான் மசாலா அது எல்லாமே சின்கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் 40% தான். அது தனி. அத தாண்டி பார்க்குறப்ப 5%, 18% தான் டாக்ஸ் ரேட் இருக்கு. ஸோ 4 டாக்ஸ் ஸ்லாபா இருந்தது. இப்ப 2ஆ குறைச்சாலுமே ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படிங்கிறது இன்கிரீஸ் தான் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்கிறோம். சரியா? ரைட். எப்பயுமே ஏப்ரல் மாசத்துல ஜிஎஸ்டி கலெக்ஷன் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஃபினான்ஷியல் இயர் க்ளோஸ் ஆகுது இல்லையா? அதனால. அடுத்தது, தமிழ்நாடு டு எக்ஸ்பீரியன்ஸ் ஹாட்டர் மே வித் அபவ் நார்மல் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மே மாசம் இங்க இன்னும் வெயில் அதிகமா தான் இருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாவே. அதாவது கோஸ்டல் தமிழ்நாடுல இருந்து ஓகேவா? கோஸ்டல் தமிழ்நாட்டுல இருந்து காவேரி டெல்டா பகுதிகள் வரைக்கும் பார்த்தோம்னா, இந்த ரீஜியன் ஃபுல்லாவே வெயில் அதிகமா தான் இருக்கும். வெஸ்டர்ன் காட்ஸ ஒட்டி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல மட்டும் தான் கொஞ்சம் வெயிலோடைய தாக்கம் வந்து கம்மியா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மத்தபடி காவிரி டெல்டால இருந்து கடல் பகுதிகள் வரைக்கும் பார்த்தோம்னா, அங்க இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள்லயும் வெப்பம் அதிகமா தான் இருக்கும். வெப்ப அலைகள் அப்படிங்கிறத 3ல இருந்து 5 நாட்களுக்கு நம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இரவு நேரங்கள்லயும் பார்த்தீங்கன்னா, வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமா தான் இருக்கும். அதாவது டே டைம் டெம்பரேச்சர், நைட் டைம் டெம்பரேச்சர்ன்னு இருக்கு. நைட் டைம் டெம்பரேச்சருமே அதிகமா தான் இருக்கும் அப்படிங்கிறத இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேத்த மாரி பிரிகாஷன்ஸ வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல பெரிய அளவு செய்திகள் இல்ல. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.